குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஃபோனை வந்து பார்க்கலாம். இது வந்து இப்போ ஒன்ப்ளஸோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப் மொபைல் OnePlus 6T வாங்கியிருக்கிறேன். இது நான் வாங்கினது வந்து 6GB வேரியண்ட்டு. அப்புறம் இன்டர்னல் மெமரி வந்து 128GB. ப்ரைஸ் வந்து 37,999. இதில் இன்னும் 2 வேரியன்ட்ஸ், இதை தவிர இன்னும் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து 6GB 8GB ப்ளஸ் 128GB, அது ஒரு 41,999. அண்ட் இன்னொரு வேரியண்ட் வந்து 8GB 256GB இன்டர்னல் மெமரி, அது வந்து 44,999 அந்த ப்ரைஸில். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ டிவைஸ் ஆன் டாப் ஆஃப் பாக்ஸில் வந்து டிவைஸ் தான் இருக்குது ஸ்டார்டிங்கில். ஓகே, இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸில் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் மொபைலை சைடில் வச்சிட்டேன். பாக்ஸில் ஸோ இதில் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்புறம் இது ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேஸை சைடில் வச்சுக்கலாம். அப்புறம் இதில் அன்லாக் த ஸ்பீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது உள்ளே வந்து யூசர் கைட்ஸும் டிவைஸ் மேனுவலும் இருக்கும். அதே தான். ஸோ நான் இப்போ அதை எதுவும் கோத்ரூ பண்ண போகிறதில்ல. ஸோ புதுசாக ஏதோ ஒரு லிட்டர் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு போஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அபவுட் த மொபைல். ஓகே, ஸோ இதெல்லாம் நான் சைடில் வச்சுருக்கேன். இன்விடேஷன் லெட்டர்னு ஒரு இருக்குது. ஓப்பன். அப்புறம் அவங்க OnePlus ஹோட்டல்லேருந்து ஒரு ஹேண்ட் ரிட்டர்ன் லெட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சைடில் வச்சுருக்கேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச OnePlusோட சார்ஜிங் கேபிள். எனக்கு இது எப்போதும் பார்க்க ரொம்ப பிடிக்கும். இந்த ரெட் கலர் ஒயிட் காம்பினேஷன். டேஷ் சார்ஜ் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. பவர் அடாப்டர் வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான், OnePlusோட டேஷ் சார்ஜிங். ஸோ செம்ம ஸ்பீடாக ஒரு 1 hour 15 minutesக்குள்ளே 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, ஸோ டேஷ் சார்ஜை சைடில் வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான இதுன்னா OnePlus 6Tயில் வந்து சேட் திங் என்னென்னா ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட இந்த அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதை வந்து ப்ளக்இன் பண்ணி அப்புறம் இதில் மூலமாக நீங்கள் உங்களோட 3.5mm ஜாக்கை ஆடியோ ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் சாங்ஸ் கேட்டுக்கலாம். இதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு வந்து ஒரிஜினலாக இயர்ஃபோனை கேட்குற மாதிரி இருக்குமா, அப்படி இல்லை கொஞ்சம் குவாலிட்டிஸ் கம்மியாகுமாங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஸோ இவங்க ஹெட்ஃபோன் ஜாக் வந்து எதுக்காக ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா, OnePlus 6ல் வந்து 3400 mAh பேட்டரி தான் வச்சுருந்தாங்க. இதில் எக்ஸ்ட்ரா 300 mAh ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் பேட்டரி இருக்குது. ஸோ அதனால் ஸ்பேஸ் இல்லை. அது அப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வேறு டிஸ்பிளேயில் இருக்குது. ஸோ அதனால் ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால அவங்களால வைக்க முடியல. சரி, ஓகே, நம்ம மொபைலை பற்றி பார்க்கலாம். மொபைல் என்னென்னு நான் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலை பூட் பண்ணி விட்டுட்டு நான் ஃபிசிக்கல் ஓவர்வியூ தரேன். ஓகே, ஸோ அந்த டாப் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது. அப்புறம் ரைட் சைடில் வந்து பவர் பட்டன், அப்புறம் வந்து ஒரு ஃபோனை சைலண்டில் போட்டுக்கலாம் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஸ்லைடர் இருக்குது, ஸ்லைடர். அப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து
சிம் ட்ரே இருக்கிறாங்க, அப்புறம் பவர் பட்டன், வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது, அப்புறம் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. சிம் இந்த இதில் போட்டுக்கலாம். இது 2 நானோ சிம்ஸ் போட்டுக்கலாம். மெமரி ஸ்லாட் கிடையாது OnePlusல. அப்புறம் கீழே வந்து சார்ஜிங் கேபிள் போர்ட், அப்புறம் வந்து ஸ்பீக்கர் கிரில், அப்புறம் இது மைக்ரோஃபோன் கிரில். ஸோ வேறு எதுவும் இல்லை. பின்னாடியில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு மட்டும் இப்போ இல்லை, ஸோ அது முன்னாடி போயிடுச்சு. ஸோ மற்றபடி டிசைன்ஸ் எல்லாமே வந்து சிமிலர் தான். கிளாஸ் பேக் ரொம்ப அழகாக இருக்குது. சைடில் மெட்டல் ரிம் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மொபைலை நம்ம ஃபஸ்ட் செட்டப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நாட்ச் இது வந்து OnePlus 6Tயில் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ட்ராப் நாட்ச்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன டிஃப்ரென்ஸ் வந்து OnePlus 6க்கும் OnePlus 6Tக்கும்னா, டிசைன் வைஸ் வந்து மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. பின்னாடி இருக்க ஃபிங்கர் பிரிண்ட்டை வந்து இப்போ ஆன் ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த நாட்ச் கொடுத்துருக்குறாங்க, அதில் வந்து பாக்ஸாக இருக்கும். இதில் வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன சாஃப்ட்வேர் சைட்ஸ்லையும் சரி, ஹார்ட்வேர் சைட்ஸ்லையும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. எக்ஸப்ட் இதில் வந்து 3700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. OnePlus 6ல் வந்து 3400 தான் கொடுத்துருக்காங்க. கேமரா வைஸ்லாம் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. ஓகே, ஸோ ஸ்டார்ட். agree I mean skip. Eco. ஃபோன் ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, கையில் நல்லா இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட், டோன்ட் காப்பி. ஓகே, இதை நான் அப்புறமா செட் பண்ணிக்கிறேன். ஸ்கிப். ஓகே, ஃபேஸ் டேட்டாவை நான் அப்புறமா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிக்கலாம். 1111. ஓகே, செட்டப் பண்ணுற ப்ராசஸ் வந்து யூஸ்வலாக முன்னாடியே நம்ம செட் பண்ணுறது தான். கையை வச்சு எடுக்கணும். பட் கொஞ்சம் ரியாலிட்டியாக சொல்லணும்னா, ஆன்ஸ்க்ரீன் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கொஞ்சம் இன்னும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை. செட்டப் பண்ணுறதும் கொஞ்சம் டைம் ஆகுது. பட் ஒன் டைம் செட்டப் தான்ங்கிறதுனால ஓகே. ஓகே, டிஃபால்ட். நெக்ஸ்ட். ஓகே, ஸோ டிவைஸ் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்க்ரீன் நல்லா இருக்குது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஸ்க்ரீனோட சைஸ் வந்து 6.4 இன்ச்சு. ஸ்னாப்ட்ராகன் 845 ப்ராசஸர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது 6GB வேரியண்ட்டு. பேட்ரி வந்து 3700 mAh. OnePlus 6ல் வந்து 6.2 இன்ச்சு, இதில் வந்து 6.4 இன்ச்சஸ். ஏன்னா இந்த கொஞ்சம் மேலே இந்த நாட்ச் இருக்குது. அப்புறம் கீழேயும் கொஞ்சம் வந்து பெசல்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 0.02 இன்ச்சஸ் கிடச்சிருக்கு. ஓகே, லெட்ஸ் டெஸ்ட் த ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, OnePlus 6Tயில் இருக்கிறது தான் ஃபாஸ்டஸ்ட்டு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்னு சொல்கிறாங்க. ஓகே, அது ஓகே, நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இட் நீட்ஸ் சம் டெவலப்மெண்ட். பட் நல்லா தான் இருக்குது, ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. ரியல் டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் நோட் பண்ண மாட்டீங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ நான் இப்போ வந்து ஃபேஸ் செட்டிங்ஸ் ஃபேஸ் அன்லாக் நான் வந்து பண்ணலை.
அதனால் என்னோடய லாக்கிங் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. நான் ஃபேஸ் லாக்கையும் நான் செட் பண்ணிவிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஃபிங்கர் பிரிண்ட் உண்மையிலே நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் இப்போ வந்து இந்த டிவைஸில் வந்து நான் ஃபிங்கர் பிரிண்ட்டும் அப்புறம் ஃபேஸ் டேட்டாவும் நான் செட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்கலாம் எவ்வளோ ஸ்பீடாக வந்து ரெகக்னைஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. ஃபேஸை செம்ம ஸ்பீடாக இருக்குது, நீங்களே பார்க்குறீங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் முன்னாடி தான் இருக்குது. நான் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் யூஸ் பண்ணல. நான் பவர் பட்டன் மட்டும் தான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்டே அன்லாக் ஆகிடுது. ஸோ ஃபேஸ் ரெகக்னைஷனும் நல்லா ஸ்பீடாக இருக்குது. ஸோ இதில் சாஃப்ட் செட்டிங்ஸில் போய் பார்க்கலாம் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்னு. ஆல்ரெடி கொஞ்சம் நமக்கு சிஸ்டம் அப்டேட்ஸ் வந்திருக்கு. இது டிஃபால்ட்டாக வந்து ஆண்ட்ராய்டு பையில் தான் ரன் ஆகுது. ஸோ பிக்சல் டிவைஸஸ்க்கு அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து உடனே குயிக்காக கிடைக்கிறது வந்து OnePlus டிவைஸஸ் தான். தட்ஸ் அ குட் திங். சிஸ்டம் அப்டேட்ஸ் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லியிருக்கு. என்ன அப்டேட்ஸா? ஓகே, சம் கேமரா அப்டேட்ஸ் ஏதோ கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் இதை அப்புறமா பண்ணிக்கிறேன். ஓகே, about phone. ஸோ இது ஆக்சிஜன் OS வெர்ஷன் 9.0 ரன் ஆகுது. RAM 6GB, இன்டர்னல் மெமரி 128GB, ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 5 ரன் ஆகுது. அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 9 வருது. நல்ல ஃபீச்சர்ஸ். ஓகே, ஃபோன் ரொம்ப நல்லாயிருக்கு, பிடிச்சி பார்க்குறதுக்கு. ஸோ கேமரா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஷட்டர் ஸ்பீடு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வீடியோ ஸோ 1080pயில் இருக்குது. ஸோ அதை தவிர வந்து நீங்கள் 1080pயில் 60 frames per second, அப்புறம் 4K வீடியோ 4Kலேயும் 60 frames per second you can record the videos. Photos, portrait, night mode. ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஷட்டர் ஸ்பீடு எப்படி இருக்குது? ஷட்டர் ஸ்பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பிக்சர்ஸும் நல்லா தான் இருக்குது. That's it for the today. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸோ ஆர்எல்ஸ் ஏதாவது கம்பேரிசன் வீடியோ பண்ணணுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். Thank you all. Have a happy Diwali.